நமச்சிவாயம். சிவாய நம. பொதுவாகவே நாம் ஏதேனும் ஒரு பிழை செய்து விட்டால் நமது தாய் தந்தையாக இருக்கட்டும், நமது நண்பர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அனைவரும் நம்மை எளிதில் மன்னித்து விடுவார்களா என்று கேட்டால் கிடையாது. அவர்கள் நம்மை ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்தி அல்லது அதை காலத்துக்கும் சொல்லி காட்டி கொண்டுதான் இருப்பார்கள். இது மனிதர்களின் இயல்பு. ஆனால் எல்லா பிழையும் பொறுத்து அருளக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நமது ஈசன் மட்டும்தான். அதை மிக அழகாக பாடியுள்ளார் பட்டினத்து அடிகள். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று மிக அழகாக பாடியிருக்கிறார். அதாவது இறைவனை பற்றிய நூல்களை படித்து அதன்படி வாழ்க்கையை நடத்தாமல் ஒரு பிழை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை கல்லா பிழை என்கிறார். இறைவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம். இது கருதா பிழை என்கிறார். பட்டினத்தடிகள் இறைவனது கருணையை எண்ணி எண்ணி கசிந்து மனமுருகி வாழாமல் இருப்பது கூட தவறுதான் என்கிறார். அதைதான் கசுந்துருகி நில்லா பிழை. இறைவனை மறப்பது நன்றி மறப்பதற்கு சமமாகும். அப்படிப்பட்ட நாட்களைத்தான் பிறவாத நாட்கள் என்கிறார் அப்பர் சுவாமியும் கூட. நினையா பிழை, நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழை. நமச்சிவாய என்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தினம்தோறும் சொல்லணும். நொடிதோறும் சொல்ல 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 நமக்கு வினையெல்லாம் கழியக்கூடியது. அந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்கிற நேரம் கூட நொடி கூட நான் செய்கிற பிழை தான். அது மட்டும் அல்லாது தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் ஏனைய எல்லோருமே இறைவனின் திருநாமத்தை சொல்லி துதித்தால் பிழைகளை இறைவன் மன்னித்து அருள்வான் என்று சொல்கிறார்கள். அப்படி இறைவனின் திருநாமத்தை துதிக்காமல் இருப்பது கூட தவறு அல்லவா? தெய்வம் நமக்கு தந்த கைகள் எதற்கு? அவனை தொழுவதற்காகத்தானே. அவன் பெயரை சொல்லி பல நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்கு தானே. அந்த இரு கைகளை கொண்டு இறைவனை வணங்காது யார் யாரோ அற்ப மனிதர்களை பெரிதாக எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு வணக்கம் விட்டு அவர்களை தொழுது வாழ்ந்து வருகிறோம். அந்த தொழுதல் கூட தவறுதான். இறைவனை மட்டும் தொழுவதே சாலச் சிறந்ததாகும். இப்படி பல பிழைகளை நாம் தினம்தோறும் செய்து வருகிறோம். இதையெல்லாம் யாரால் மன்னிக்க முடியும்? தெய்வத்தை தவிர இறைவனால் மட்டும்தான் நம்மை மன்னிக்க இயலும். இதைதான் பட்டினத்து அடிகள் மிக சிறப்பாக பாடியுள்ளார். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. இந்த அற்புதமான பாடலை தினம்தோறும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பு அனைவரும் சொல்லி இறைவனை வழிபடுவோம். இறைவன் நமக்கு எல்லா விதத்திலும் திருவருள் கொடுக்கக்கூடியவர். அவரை நம்பி நமது வாழ்க்கையை இன்பமாக வாழ்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் சிவகீர்த்தனா ஆறுமுகம், திரு வெண்ணை நல்லூரில் இருந்து.